தம்பியை வந்து நான் ஒரு உரிமையில அன்பா தான் சொல்றேன். இதே அதிமுக திமுக கேட்டுட்டா வந்து ரொம்ப தப்பா பேர்படாவே என் தம்பி சார். அது அப்படி கிடையாது சார். இப்போ அண்ணன்ற பேர்ல அண்ணன் அசிங்கமா நான் பேசலாமா? நான் தவறல. ஒரு மரியாதை ஒன்று இருக்குல்ல, ஒரு கட்சி தலைவர் அப்படின்னும் போது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மயிரை புடுங்கன ப்ரோ அப்படின்லாம் கேட்டனாக்கா நான் இன்னும் அசிங்கமா நான் பேசுவேன். பட் அது ஒரு நாகரிகம் கருதி உண்மையில அண்ணன்ற மரியாதையில நான் ஒரு சீமான பேசாம இருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த அரசியல் நாகரிகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு மண்டியிடாத மானம் சுப்ரீம் கோர்ட்ல இங்க ஃபிளைட் பிடிச்சி போய் விஜயலட்சுமி காலில் விழுந்துட்டு வந்திருக்கு. ஊர்பட்ட விமர்சனங்கள் வச்சுட்டே போகலாம். பட் எங்களோட வேலை அது கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்றதாக வந்திருக்கும். அதை பத்தி தான் நாங்கள் யோசிக்கிறோம். ஏன்டா குஷிப்படுத்த ரீரிலீஸ் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இவன் போய் இட்லி கடைக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கானா, அப்ப இவன் மனநிலை என்ன யோசிச்சு பாருங்க. நீங்க அது மாதிரி மரகைட்டு சுத்திட்டு இருக்கான். அவன் வந்து இப்ப இதுக்கு மாநாடு அதுக்கு மாநாடு, அடுத்து உதயநிதி சொன்னார்னாக்கா திரையரங்கு மாநாடுன்னு ஒன்று பண்ணுவான். அந்த மாதிரி அவன் ஒரு பைத்தியக்காரன். வேற ஒன்றும் கிடையாது. அண்ணன் உரிமையில பேசுறேன், வேற ஒன்றும் கிடையாது. அண்ணன் ஒரு பைத்தியக்காரன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. என்னையா எதிரான போராட்டம் நாளைக்கு அவர் யார் அவரு? அதை நாங்கள் பண்ணதுக்கு அப்புறம் எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அண்ணன் பண்ணிட்டு போட்டோம். ஆனா எது பண்ணாலும் அம்மன் சொல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. அண்ணன் உரிமையில சொல்றேன். அது என்ன காரணம்னு குழந்தை கேட்டாலும் சொல்லும். எலிமெண்டரி ஸ்கூல் போகிற குழந்தைய கூப்பிட்டு ஏமா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பின்ன அவங்களோட இடத்த இப்போ இவங்க பிடிக்க வராங்க. மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான், 50 வருஷ கட்சி நம்ம சொல்கிறோம். ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது அவங்களால. ஒழுங்காக காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்ட சொல்லுங்க பார்ப்போம், முடியாது. ஆனால் தாவேக்காவுக்கு தானா தளபதி முகத்துக்காக இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அந்த வைத்தறிச்சல் இருக்க தான் செய்யும். அது வந்து அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ தளபதி அவர்கள் அரசியல் வேணான்னு போனாலும் அவரோட பிஸ்னஸ் எவ்வளோ 300 கோடி நமக்கு தெரியும் வருஷத்துக்கு. திமுக அரசியல் வேணான்னு போச்சுனாக்கா அவங்களால ஊழல் பண்ணாமல் இருக்க முடியாது. ஊழலில் சம்பாரிச்சவங்க தான் அவங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் ஊழல் பண்ண முடியாது, நம்மளால சம்பாதிக்க முடியாது. ஒரு பணியிடங்களை நிரப்புறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 800 கோடி அதுக்கு வந்து லஞ்சமா வாங்குறது. அந்த மாதிரி எல்லாத்துலையும் ஊழல் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ எதுவுமே இல்லைன்னு அவங்களால தாங்கிக்க முடியாது. கண்டிப்பாக இப்போ தாவேக்காவை கண்டிப்பாக அகற்றணும் தான் நினைப்பாங்க. அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி வந்து சொல்றாரு விஜய் வந்து ஒரு அட்டை மாதிரி அப்படி சும்மா தட்டி விட்டுட்டு. அதாவது அட்டைன்னு சொல்றீங்க, அந்த அட்டையை பார்த்து பயப்படுற அட்டை கத்திங்க. உண்மையிலேயே அவங்க எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் என்ன சொல்கிறேன், ஒரு அட்டைன்னு சொல்கிறீங்க, எதுக்கு அந்த அட்டை கூட நீங்கள் சண்டைக்கு நிற்கணும்? நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த அட்டையை எதிர்க்கணும்னு உங்களுக்கு என்ன அவசியம்? உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அதாவது நீங்கள் சொல்கிறீங்க அட்டை காற்றுல ஊதுனாலே விழுந்துரும், தட்டுனாலே விழுந்துரும் அப்படின்றீங்க. அந்த அட்டைக்கு தானே கதறீங்க நீங்கள். அந்த அட்டைக்கு இருக்க கூட்டம் உங்களுக்கு இல்லைல்ல. சொல்றது புரியுதா இல்லையா? அதனால சும்மா அதெல்லாம் ஒரு மேடைக்காக பேசி கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க கூட்டத்துக்கு கூப்பிட்டாக்க காசு கொடுக்காம எவனும் வரமாட்டான். வர சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க யார் அட்டை யார் அட்டைக்குன்னு அப்போ தெரியும். அடுத்த காலகட்டம் வந்து உதயநிதி ஸ்டாலின் விஜய்னு வரும் அப்படிங்கிறது. சார் ஸ்டாலினுக்கு அப்புறம் திமுகவே இருக்காது சார். அப்புறம் எங்க சார் உதயநிதி வர்றது? உதயநிதி அடுத்து இன்பநிதி, அதுக்கடுத்து இன்பநிதி பையன் அப்படின்னு வாரிசு வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. மக்களுக்கு என்ன பண்றாங்கன்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களுக்கு எதுவும் அவங்க பண்ணல. அப்படி பண்ணாதான் மக்களோட எழுச்சியின் காரணமா இப்ப தளபதி அவர்கள் இவ்வளவு வரவேற்பு. இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க, எவ்வளவு பேர் வந்தாங்க, யாரால நினைக்க முடிஞ்சது? நடராத்திரில கட்சியை கழிச்சு போன சரத்குமார்லாம் இருக்காங்க. இன்னும் புரியுதா இல்லையா சொல்றது? அந்த மாதிரி எவ்வளவு பேர் வருவாங்க, எவ்வளவு பேர் போவாங்க. ஆனா நிலைச்சு நிக்கிறது யாருன்னா மக்கள் ஆதரவு இல்லாம யாராலும் நிலைச்சு நிற்க முடியாது. தளபதி கிட்ட இருக்கு, அவ்வளவு, வேற ஒன்றும் கிடையாது. சாட்டை திருமுறை நேற்று கூட என்ன சொல்லிருக்காரு, நாங்கள் போராடுறது வந்து உங்களுக்கும் சேர்த்து தான். அதாவது இந்த அணில்கள் வந்து அரசியல் பண்ண தெரியாமல் இருக்கு, உங்களுக்கும் சேர்த்து தான் போராடுறேன்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து எப்படி பார்க்குறேன் சார்? அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அவங்கள பற்றி பேசுகிறதே நமக்கு ரொம்ப அசிங்கம். ஏன் சொல்கிறேன்னா, அண்ணன் வீட்டு வாடகை 2 லட்சம் கட்டுறாங்க திரள் நிதி மூலியமாக. அண்ணி பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் திரள் நிதி வாங்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் பையன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு திரள் நிதி வாங்கி தான் பண்ணுறாங்க. இல்லையா அண்ணன் வந்து ஃபாரின் காரில் போகிறோம் திரள் நிதின்ற நான் இல்லையா? அண்ணனோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எடுத்து போடு. ஏண்டா நீங்க எளிய மகனின் பிள்ளைங்கிறீங்க. நீங்க எங்க தான் உனக்கு ஃபாரின் கார் வந்துச்சு, 2 லட்ச ரூபா வாடகை எங்கடா நீ போற நீன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வாங்கிட்டு இருந்ததை இப்போ வாங்க முடியல. தம்பிகள் உஷாராயிட்டாங்க. பாதி பேர் வந்து தாவேக்கால சேர்ந்துட்டாங்க, மிச்ச பேர் ஓடி போயிட்டாங்க. இப்போ ஆள் இல்லை, வேற வழி இல்லை. அதனால என்ன பண்றோம்னா இவங்களை அணில் கூட்டம்னு சொல்லி கலாய்க்கிறது. ஒரே விஷயம் தான் சார், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னாக்கா, ஒன்னே விஜயை கூப்பிட்டு பார்ப்போம், வரலையா நம்ம அழிய போறோம் தெரிஞ்சா அவனையும் முடிஞ்ச அளவுக்கு அழிச்சு விட்டுருவோன்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. வேற ஒண்ணுமே கிடையாது. பரிதாப நிலையில் இருக்காங்க இந்த நாத்தாக்கா, அவ்வளவுதான் சொல்லணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து தம்பியை வந்து நான் ஒரு உரிமையில அன்பா தான் சொல்றேன். இதே அதிமுக திமுக கேட்டுட்டா வந்து ரொம்ப தப்பா பேர்படாவே என் தம்பி. சார் அது அப்படி கிடையாது சார். இப்போ அண்ணன்ற பேர்ல அண்ணன் அசிங்கமா நான் பேசலாமா? நான் தவறல. ஒரு மரியாதை ஒன்று இருக்குல்ல, ஒரு கட்சி தலைவர் அப்படின்னும் போது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மயிரை புடுங்கன ப்ரோ அப்படின்லாம் கேட்டனாக்கா நான் இன்னும் அசிங்கமா நான் பேசிடுவேன். பட் அது ஒரு நாகரிகம் கருதி உண்மையிலே அண்ணன்ற மரியாதையில நான் ஒரு சீமான பேசாம இருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த அரசியல் நாகரிகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு மண்டியிடாத மானம் சுப்ரீம் கோர்ட்ல இங்க ஃபிளைட் பிடிச்சி போய் விஜயலட்சுமி காலில் விழுந்துட்டு வந்திருக்கு. ஊர்பட்ட விமர்சனங்கள் வச்சுட்டே போகலாம். பட் எங்களோட வேலை அது கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்றதாக வந்திருக்கும். அதை பத்தி தான் நாங்கள் யோசிக்கிறோம்.
குறிப்பாக அந்த ரோஸ் பிரதர்ஸ் வந்து விஜயோட அரசியலையும் விஜயோட ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வேற மாதிரி கொண்டு போய் தப்பாக கொண்டு திணிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் வருமானமே ஒன்று கிடையாது சார். விஜய் அவர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குலாம் வருமானமே வர ஆரம்பிச்சிருக்கு. அதன் வழியில் பார்க்கும்போது இப்படி சம்பாதிக்கணும், சம்பாரிச்சுக்கிட்டோம், ஒன்றும் தவறே கிடையாது. சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. சீமான் போன்ற ஆட்கள் வந்து திறநிதி வாங்கி சம்பாதிக்கிறாங்க, இவங்க விஜய் விமர்சித்து சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு காசு கிடைக்கும், காசு கொடுப்பாங்க, அதனால் அவங்க பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு அற வழியில் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். ஒரு பொது வெளியில் அரசியல் பேசுறது அப்படின்றது இப்போ இங்கே ஆர்ப்பாட்டம் நடக்குது, நம்ம இங்கே பேசுகிறோம், பரவாயில்ல. சும்மா ரோட்டில் போகிறவங்களாம் பிடிச்சி பேசி சண்டைக்கு இழுத்தோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப தவறு. அதாவது ஒரு அவதூறு கலப்பனா மற்றவங்களை கைது பண்ணுறீங்க, நீங்கள் திமுக காரங்களை மட்டும் கைது பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி ஒன்று வருது. சட்டம் எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கணும், அது திமுகக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. 2026 வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கரூர் விஷயத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த விஷயத்தையும் தாண்டி டிவிக்கே வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்க அழுத்தம் இருக்கிற அந்த செந்தில் பாலாஜி ஒரு ஊருக்கு உள்ள விஜய் போனதுக்கு இத்தனை உயிர்களை பணி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அது தாவக மேலேயோ இல்லை டிஎம்கே மேலே போட்டோம். ஆனால் அந்த பயத்தை வந்து காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக? இல்லை, அப்படி கிடையாது. யாரும் பயம் காட்டலாம் முடியாது. அதாவது அவங்க நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதத்துக்கும் தமிழ்நாட்டில் நடந்த எந்த ஒரு விபத்துக்கும் எதுக்குமே முதலமைச்சர் போகாது. கரூருக்கு மட்டும் விரைந்து போறாருன்னா அதை வச்சு ஸ்கோர் பண்ணலான்னு போனாங்க. எதுக்குமே கண்ணீர் விட்டு அழாத நடிப்பு அரக்கன் வந்து கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண அழுகுறாருனாக்கா ஸ்கோர் பண்ணுறாங்க. அங்கே கண்ணை சிமிட்டிக்கிட்டு வந்து இந்த புள்ளையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி நிற்கிற 10 ரூபா பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா, சாரி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஸ்கோர் பண்ணுறாப்புல. ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்காக பண்ண விஷயம். ஆனால் இது எதுக்காக ஸ்கோர் பண்ணாங்கன்னா, மக்கள் வந்து இவங்களை ஐயோ இவனை மாதிரி நல்ல உலகத்தில் யாரும் கிடையாதேன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அப்படியே மக்கள் ஆப்போசிட் திரும்பிட்டாங்க. யார் பண்ணதுன்னு மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் நான் சொல்ல வரது என்னன்னா, கரூர் விவகாரத்துக்கு அப்புறமா தான் இன்னும் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக எங்கள் உறுதியை நாங்கள் வந்து நிலைநாட்டணும். ஆக்சுவலாக பரவாயில்ல, தாவேக்காக்கு மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்றது அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியா வளர ஆரம்பிச்சு உண்மையை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. எங்கே இந்த சோஷியல் மீடியா வளர்ந்து விஜய் பெரியால் ஆகிட போறான்னு சொல்லிட்டு அவதூறு வழக்குன்ற பேரில் கைது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா நம்மளே அதுக்கப்புறம் பார்த்துருப்போம். நடந்த எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிராஃபாக போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் திமுக என்னென்ன பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. திமுக போன்ற ஒரு கட்சிகள் தமிழ்நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும், வேற ஒன்றுமே கிடையாது. அதை மக்கள் பண்ணிடுவாங்க. 2026 கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. நன்றி, ரொம்ப நன்றி. எந்த ஏரியா சீமான் அவர்கள் இந்த கடல் மாநாடு தண்ணீர் மாநாடு பண்றாரு இல்லையா, அது தாவேக்கான எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது மரகேண்டி சுத்துறவன், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஏண்டா குஷிப்படுத்த ரீரிலீஸ் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இவன் போய் இட்லி கடைக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கானா, அப்போ இவன் மனநிலை என்ன யோசிச்சு பாருங்க நீங்க. அது மாதிரி மரகேண்டி சுத்திட்டு இருக்கான் அவன். வந்து இப்போ இதுக்கு மாநாடு அதுக்கு மாநாடு, அடுத்து உதயநிதி சொன்னார்னாக்கா திரையரங்கு மாநாடுன்னு ஒன்று பண்ணுவான். அது மாதிரி அவன் ஒரு பைத்தியக்காரன், வேற ஒன்றும் கிடையாது. அண்ணன்ற உரிமையில பேசுறேன், வேற ஒன்றும் கிடையாது. அண்ணன் ஒரு பைத்தியக்காரன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. என்னையா எதிரான போராட்டம் நாளைக்கு அவர் யார் அவரு? அதை நாங்கள் பண்ணதுக்கு அப்புறம் எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அண்ணன் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் எது பண்ணாலும் அம்மன் சொல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. அண்ணன்ற உரிமையில சொல்றேன்.